இலங்கை அதிபர் தேர்தலில் சுமார் 7 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுராகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொழும்புவிலிருந்து இணைந்திருக்கும் ஊடகவியலாளர் பார்த்திபனிடம் கேட்கலாம். பார்த்திபன் சார், வணக்கம். வணக்கம். இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கையின் கள நிலவரம் என்ன? யாருக்கு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சார்? இலங்கையினுடைய கடந்த 8 ஜனாதிபதிகளை தெரிவு செய்யும் தேர்தலின் பொழுது இலங்கையில் இவ்வாறான ஒரு இரண்டாவது அல்லது மூன்றாவது விருப்ப தெரிவினை எண்ணுவதற்கான வாய்ப்புகள் அமையவில்லை. காரணம், போட்டியிடும் 2 பிரதான வேட்பாளர்களிலும் இருவரில் ஒருவர் வெற்றி பெற்ற வரலாறு காணப்படுகிறது. ஆனால் இந்த முறை முதன்முறையாக இந்த இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் இரண்டாவது அல்லது மூன்றாவது விருப்ப தெரிவினை எண்ணுவதற்கான தேவை எழுந்துள்ளது. அதற்கான காரணம், இலங்கையிலே அளிக்கப்படும் மொத்த வாக்குகளில் செல்லுபடியாகும் வாக்குகளில் 50% மேல் பெறும் ஒரு வேட்பாளரை இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அதுதான் சட்டமும் கூட. ஆனால் இந்த முறை நடந்த தேர்தலிலே பிரதானமான 3 வேட்பாளர்கள் காணப்பட்டார்கள். அவர்களிலே அனுரகுமார திசாநாயக்க தற்பொழுது 40% அதிக வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கின்றார். அதேவேளை 2வது இடத்திலே சஜித் பிரேமதாஸ் இருக்கின்றார். அவர் 33% வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதே போல ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி, அவர் 17% வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ஆகவே 50% மேல் எந்த ஒரு வேட்பாளரும் இந்த தேர்தலில் வாக்குகளை பெறாத காரணத்தினால் இப்பொழுது 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்ப தெரிவுகளை எண்ணுவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையிலே இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் 2 மணித்தியாலங்களுக்கு முன்பதாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். 2வது 3வது விருப்ப தெரிவுகள் எண்ணப்பட போகிறது என்ற விடயத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்து இப்பொழுது 2ஆம் 3ஆம் விருப்ப தெரிவுகள் எண்ணுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பார்த்திபன் சார், தற்போது வரை அனுராகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்து வருகிறார். சார், 2வது விருப்ப வாக்கு எண்ணிக்கையிலும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அதிபர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுவார்? விருப்ப வாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்கும்? 2வது 3வது விருப்ப தெரிவு என்பது இலங்கையை பொறுத்தவரையிலே, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் முதல் 2 இடங்களை பெற்ற வேட்பாளர்களுடைய வாக்குகள் ஒரு புறமாக எடுத்து வைக்கப்பட்டு அதன் பின்னராக 2ஆம் 3ஆம் 4ஆம் என போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுடைய வாக்குகளும் பிரித்து எடுக்கப்படும். அந்த வாக்குகளிலே அந்த ஏனைய வாக்காளர்களுக்கு முதலாவது விருப்ப தெரிவினை அளித்தவர்கள் 2வது யாருக்கு அளித்திருக்கிறார்கள் என்று பார்க்கப்படும். உதாரணமாக சஜித் பிரேமதாஸ் அல்லது அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அந்த 2 பிரதான வேட்பாளர்களை விடவும் 3வது 4வது இடத்தில் உள்ள வேட்பாளர்களுக்கு முதல் வாக்கை அளித்தவர் 2வது வாக்கினை அளித்திருந்தார். உதாரணமாக அந்த வாக்கு சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வாக்காக அது கணிப்பிடப்படும். அதே போல வேறு யாருக்காவது வாக்களித்த இன்னொருவர் 3 என்ற இலக்கமிட்டு சஜித் பிரேமதாசவிற்கோ அல்லது அனுரகுமார திசாநாயக்கவிற்கோ வாக்களித்திருந்தால் அந்த வாக்கு அந்த குறிப்பிட்ட வேட்பாளருக்கு சேர்க்கப்படும். அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக 2வது விருப்ப தெரிவு வாக்குகளிலே ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டுள்ள வாக்குகள் மொத்தமாக கூட்டப்பட்டு அதிலே அது 2ஆக பிரிக்கப்படும். அதில் பிரிக்கப்பட்டு அதில் அதிகபட்சமாக வாக்குகளை பெற்றவர் தான் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். 2வது 3வது விருப்ப தெரிவுகள் எண்ணப்பட்டும் அதிலும் சமமான வாக்குகள் பெறப்படும் பட்சத்தில் விசேடமாக தெரிவு செய்யப்படும் ஒரு நபருக்கு ஒரு வாக்கு அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அதாவது நாம் ஒரு தெரிவிக்காக ஏதாவது துண்டு குலுக்கல் முறை என்று சொல்லுவோமே, அந்த வகையில் தான் அந்த வாக்கு இடம்பெறும். அந்த வகையில் அந்த விசேடமாக வழங்கப்படும் அந்த வாக்கு அல்லது அதுக்கு திருவுள சீட்டு என குறிப்பிடப்படும். அந்த சீட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த துண்டு தெரிவு செய்யப்படும் நபர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. சஜித் பிரேமதாஸ் அல்லது அனுரகுமார திசாநாயக்க இந்த இருவரை ஒருவர் இந்த 2ஆம் அல்லது 3ஆம் விருப்ப தெரிவு வாக்குகளின் அடிப்படையில்
ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. இங்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். 3வது விருப்ப தெரிவாக குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கும் அது 2வது விருப்ப தெரிவாகவே எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது உதாரணமாக யாரோ ஒரு வேட்பாளருக்கு அளிக்கப்பட்டுள்ள வாக்குகளுக்கு மேலதிகமாக யாரோ ஒரு குறித்த ஒரு வேட்பாளர் சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமார திசாநாயக்கவிற்கு 3வது தெரிவாக ஒரு வாக்கை அளித்திருந்தால் அது 2வது வாக்காக கணக்கிடப்பட்டு அந்த வாக்கு அந்த குறிப்பிட்ட வேட்பாளருக்கு சேர்த்துக் கொள்ளப்படும். இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி திரு பார்த்திபன்.